Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. நெக்ஸ்ட் சாப்டரில் இந்த மாதிரி அந்த குடிமிக்காரன் என்ன சொல்கிறான்னா, சரி நாங்கள் வந்து உங்களை போக விட்றோம், அதுக்கடுத்து இன்றைக்கி பண்ணதுக்கு நாங்கள் எப்படி சொல்ல தப்பு பண்ணிட்டோம் சரியா, அதனால் நாங்கள் யாருமே வந்து இந்த மாதிரி ஹார்ட் மியூட்டேஷனை பற்றி எங்கேயும் சொல்ல மாட்டோம், ஸோ நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த குடிமிக்காரன் சொல்லும்போது பின்னாடி இருக்கவங்க மற்ற பேரும் வந்து அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓகே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோன்னு. அந்த நேரத்தை அப்போ நம்ம டர்க்கி வந்து டேய் பன்னிக்குட்டி ஒழுங்கா பேசு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ இப்போ எந்த இடத்துல இருக்கன்னு தெரியுமா, ஒழுங்கா அப்பாலஜைஸ் பண்ணுறாம ஏதோ சீன் போட்டுக்கிட்டு இருக்க, ஏதோ நாங்கள் வந்து உங்ககிட்ட இருந்த மாதிரி நீ தான்டா எங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து டர்க்கி வந்து அவன் காலை வச்சு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான் அந்த குடிமிக்காரனை. நம்ம ஹீரோக்கு தான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தை அப்போ ஜுன்ஹோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ராஷ் தெரியுமா, இவங்க வந்து இந்த பற்றியா எவ்வளோ பல்காக இருக்குது இந்த பண்ணி, இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டர்க்கி வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மிதிக்கும் போது அங்கே இருக்க அந்த குடிமிக்காரன் வந்து அடிக்காத டர்க்கியோ வெயிட் பண்ணுறா, ஏன்டா அப்படி அடிக்கிற அப்படின்னு வந்து அப்பாவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு இருந்தவன். எனக்கு தெரியும் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் பண்ணுவாங்கன்னு, சாவு பண்ணிக்குட்டி நீ சாவு அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஆமாம் நீ வந்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்படி தான் க்ளோஸ் பண்ணிவியா அப்படின்னு வந்து கேட்குறான் நம்ம ஹீரோ. ஜுனு நீங்களாம் சேம்லெஸ் பாஸ்டர், இதெல்லாம் நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காது, பாத்தியா கொண்டதுக்கு முன்னாடி அப்போலாம் பண்ண சொன்னால் ஏதோ அவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி அப்படியே சரி மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து இவங்க வந்து திருந்துறா அதான் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து இவங்களை வந்து போலீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 அடி அடித்தாதான் இவங்க வந்து நம்மளை ரிவீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு வாய்ஸு, என்னடா அது டர்க்கியும் நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ வந்து இங்கே பாரு நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், என்னோட உயிர் மேலே ஆணையாக சொல்கிறேன், நீ தயவு செய்து போலீஸை மட்டும் கூப்பிட்றாத, நான் இதை பற்றி யார்ட்டுமே பேச மாட்டேன் அப்புறம் அந்த குடிமிக்காரன் வந்து படுத்தே விட்டான். அப்போ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி வருது, என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் இங்கே வாங்க அப்படின்னு வந்து நம்ம டர்க்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நாங்கள் வந்து சியோடாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம், சரி ஏதோ ரிப்போர்ட் இருக்குன்னு சொன்னீங்களே என்ன டிஸ்டர்பன்ஸு, கொஞ்சம் எல்லோரும் கோஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா இங்கே என்ன நடக்குது நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு போலீஸ்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கும்போது மற்ற எல்லாத்துக்கும் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு நம்ம அவ்வளோதான் ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்போ நம்ம டர்க்கி வந்து ஆஃபீஸர் நல்ல வேலை வந்துட்டீங்க, நான் தான் கூப்பிட்டேன் ஆஃபீஸர் நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் என்னடா இப்படி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்காங்கல்ல அந்த ஸ்கேம் பேக்ஸ் தான் அவங்க தான் மற்றவங்க பிஸ்னஸில் வந்து மூக்க நுழைக்கிறவங்க, மற்றவங்க பீப்புளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து இது கிரிமினல், அவங்க வந்து டக்ஸு போக அவங்களாம் ஹைட் அவுட் எனக்கு தெரியும், அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா அந்த இடத்துல எல்லா எவிடன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சேல் பண்ணது, டிராஃபிக்கிங், அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணது. ஸோ அவங்க அப்படியே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டர்க்கி விடலையே. அது போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிமிக்காரர் இருக்காங்க, அவன் தான் பாஸ், இவங்க வந்து உண்மையான கிரிமினல், அதனால் அவங்கள லாக் பண்ணி தூக்கிட்டு போங்க ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லப்போ இந்த சைடு குடிமிக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திடீர்னு கத்த ஆரம்பிக்கிற அந்த குடிமிக்காரன். எல்லாத்துக்கும் யாரா கத்துறதுன்னு திரும்பி பார்த்தா எனக்கு வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, எலும்பு உடஞ்சிருக்கு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு வந்து பெரிய ஆக்டிங் பண்ணுறான். அதுக்கு ஆஸ்காரே கொடுத்துடலாம். அதை பார்த்து நம்ம டர்க்கி வந்து டேய் இது எப்படா என்னடா இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா, போய் பேசிக்கிட்டு இருக்கா, ஆஃபீஸர் எல்லாம் நம்பாதீங்க ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 ஆஃபீஸருக்கு இந்த இடத்துல என்னடா நடக்குது அப்படின்னு புரியலை. அந்த நேரம் அப்பா அங்கே இருக்க அந்த குடிமிக்காரன் வந்து ஆஃபீஸர் நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆஃபீஸர், நீங்கள் தான் ஆஃபீஸர், எங்களை போட்டு மிதிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து இந்த குடிமிக்காரன் வந்து பிளேட்டை மாற்றிக்கிட்டு இருக்கான். டர்க்கி வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க, என்ன போய் பேசிக்கிட்டு இருக்க, டேய் பார்த்தாவே தெரியும்டா இவ்வளோ கேங் வச்சுக்கிட்டு வந்துட்டு எங்களை மிதிச்சுட்டு யார் அடிச்சான்னு சொல்லிட்டு இருக்க, ஆஃபீஸருக்கு பாருங்க ஆஃபீஸர் என் உடம்புலாம் எவ்வளோ அடி வந்துருக்கு தெரியுமா, அது போக என் ஃப்ரெண்டு ஜுன்னுவும் அவட உள்ளே இழுத்து விட்டாங்க, இவங்க வந்து ரொம்ப கெட்ட பசங்க அப்படின்னு வந்து அங்கே இருக்க நம்ம டர்க்கி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வந்து ஒரு ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். அங்கே இருக்க நம்ம ஃப்ரைஸ் வந்து சகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோட கையில் உட்காந்துக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல குடிமிக்காரன் வந்து ஆனால் அங்கே பாருங்க என்னதான் இங்கே சண்டை தானே அவன் வந்திருக்கான் பாருங்க, அவன் உடம்புல ஏதாச்சும் அடிபட்டுருக்கா, அவன் பாருங்க ஒரு அடி இல்லாமல் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான், நாங்கள் தான் அடிபட்டிருக்கோம் அப்புறம் என்ன அர்த்தம், அவன் தான் இங்கே எல்லாத்தையும் அடிச்சு போட்டான் அப்படின்னு வந்து அந்த குடிமிக்காரன் சொல்கிறான். இது அந்த குட்டி பையன் இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்களா, பார்த்த நம்ப முடியலையடா அப்படின்னு வந்து எல்லா 2 ஆஃபீஸரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸர் நான் ஒன்றும் போய் சொல்ல, இங்கே பாருங்க ஆஃபீஸர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டது அவன் தான், அவன் பாருங்க கட்டி இடம் போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சரி எல்லாரும் காம் டவுன் பண்ணுங்க, என்ன நடந்துச்சு நம்ம ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குடிமிக்காரன் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, அது போக அவன் இருக்கல, அவன் வந்து ஒரு மியூட்டன்ட், அவன் ஒரு ஹார்ட் மியூட்டன்ட் அப்படின்னு வந்து அந்த குடிமிக்காரன் வந்து மொத்தமாக உடச்சி விட்டான் நம்ம ஹீரோவை ஐடென்டிட்டியை. அந்த ஹீரோக்கு ஐயையோ அப்படின்னு இருக்கான். அங்கே இருக்க ஆஃபீஸர், ஹார்ட் மியூட்டண்டா, அவனா ஹார்ட் மியூட்டண்டா, அப்போ ஹார்ட் மியூட்டன் தான் கண்டிப்பாக அடிச்சுருந்துருப்பாங்களே, இந்த ஹார்ட் மியூட்டனுக்கு இங்கே என்ன வேலை, இங்கே ஒரு ஸ்பெஷல் ஆளாக இருக்கே, இவங்களுக்கு என்ன இங்கே வேலையாக இருக்கும், தம்பி நீ ஹார்ட் மியூட்டண்டா அப்படின்னு அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப சீரியஸாக மாறிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, தம்பி நீ உண்மையாக ஹார்ட் மியூட்டண்டா சொல்லு, அது போக உன்னோட ரிஜிஸ்டர் கார்டு ரிஜிஸ்டர் நம்பர்லாம் சொல்லு, அப்போ தான் வந்து நீ இந்த இடத்துல இருக்கியா இல்லையா, நீ வந்து ஆஃபீஷியலாக இல்லையான்னு பார்க்க முடியும் அப்படின்னு 2 போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோ என்ன சொல்ல வேண்டியது, ஹார்ட் மியூட்டன்ட் அவ்வளோ இல்லை அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாம என்கிட்ட அது இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னும்போது அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் ஹார்ட் மியூட்டன்ட் இல்லை, அப்புறம் நீ ஹார்ட் மியூட்டன்ட் ஒத்துக்கிற, அப்போ நீ ரிஜிஸ்டர் பண்ணலாம், அப்போ நீ இந்த இடத்துல ஒரு வயலன்ஸ் வேறு பண்ணியிருக்க, இது எவ்வளோ பெரிய இது தெரியுமா அப்படின்னு 2 போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோ பிடிச்சி திருகிட்டு இருக்காங்க. சரி அப்போ இப்போலேருந்து உன்னை ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சுலாம், உன்னோட ஐடென்டிட்டியை உன்னோட எபிலிட்டியை பற்றி சொல்லு அப்படின்னு 2 போலீஸ் ஆஃபீஸரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே வெறுத்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறது, ஏன்னா வந்து நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சனால தான் நம்ம ஹீரோவை இத்தனை வருஷமாக வந்து சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ இதை சொல்லலாமா வேணாமான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ பயந்துக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் இப்படி சொன்னேன்னா கண்டிப்பாக இவங்களே என்னை தூக்கிட்டு போயிடுவாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் பின்னாடி இருந்து கன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் வந்து கோஆப்ரேஷன் பண்ணோம் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கன் எடுத்து நம்ம ஹீரோ ஷூட்டருக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்த ஒரு ப்ராப்ளம் நடக்க போகுது. அந்த நேரத்தில் அப்போ நீ பாட்டுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ், என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம சாங் பொண்ணு தான். அங்கே வந்து 2 போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு எதுக்கு இவன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் யாருமா நீ அப்படின்னு கேட்கும்போது சாங் பொண்ணு வந்து இந்த ஃபோனில் ஒரு நிமிஷம் பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து சாங் பொண்ணு சொல்கிறாங்க மூச்சு வாங்கிட்டு. ஃபோனா, ஆமாம்மா இதை கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் யார் இது அப்படின்னு கேட்கும்போது, ஹலோ நான் தான் சூப்பரண்ட் லீடர் ஆஃப் ஸ்பெஷல் மியூட்டேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்லேருந்து சாங் ஹை ஹின் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹீரோயினோட பேர் ஃபஸ்ட்டு இருந்த அந்த சாங் பொண்ணு பேர் வந்து சாங் ஹெய்லி, இது வந்து சாங் ஹின்னி. அதனால் நம்ம வந்து இந்த பொண்ணை சாங்கோட அக்கானே கூப்பிட்ருவோம், அவங்கள வந்து சாங்னே கூப்பிடுவோம், ஏன்னா பேர்லாம் வாயில் வர மாட்டுது. ஓகே தானே, இல்லைன்னா சொல்லுங்கள் அடுத்த சாப்டர் வந்து அவங்க பேர் என்ன இருக்கோ அதே வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அப்போ அந்த சாங்கோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஐடி நம்பர் வந்து A03111S, நீங்கள் வந்து வெரிஃபை கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே பயந்துக்கிட்டு வெறுத்துக்கிட்டு சல்யூட் நான் தான் சஞ்சன், என் பேர் வந்து சோங் சிங், நான் வந்து இந்த சிங்கோட்டம் சப்ஸ்டேஷன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து உடம்புல பயந்துக்கிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த அப்போ சரி இப்போ நடந்திருக்கிற அந்த மியூட்டேஷன் கிட்னாப்பு அதில் வந்து நான் இன்வால்வ் ஆகிருக்கேன். ஸோ இங்கே வந்து மற்ற என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டு இங்கே ஹார்ட் மியூட்டேஷனை பற்றி எதுவும் சொல்லாதீங்க, அது முக்கியமாக அந்த ஹார்ட் மியூட்டேஷனில் இருக்காங்க அவன் வந்து என்னோட ஆள். ஸோ நீங்கள் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக எதுவும் பண்ணாமல் போங்க, அது போக நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன், ஸோ நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லும்போது, எஸ் மேம் உங்கள் ஆர்டரை நான் ஃபாலோ பண்ணுறேன், நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆகும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஆஃபீஸர் கிம், ஆஃபீஸர் லீ, எல்லாரும் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்கள கெட்ட பசங்க அப்படின்னு வந்து அந்த போலீஸ் ஒரு செகண்டில் கட்சி மாறிட்டாங்க. அங்கே இருக்க அந்த குடிமிக்காரை வந்து போச்சுடா நம்ம இவ்வளோ பண்ணி எல்லாமே போயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. அப்போ அங்கே இருக்க குடிமிக்காரன் வந்து இங்கே என்ன நடந்துச்சு எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் தான் சொன்னேன்ல அவன் தான் எங்களை எல்லாத்தையும் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் எதுவுமே கேட்கல. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்க கையை பிடிச்சி நசுக்கி எப்படியாச்சும் விலங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குடிமிக்காரன் வந்து இப்போ என்னதான் நடந்துச்சு, அது என்ன ஃபோனு, அந்த ஃபோன் வந்து எங்களை எதுக்கு நான் வந்து ஹேண்ட் கஃபை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களை எதுக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படி வந்து அந்த குடிமிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து அது போக அந்த பொண்ணு யாரு, அது எனக்கு கையாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு வந்து அந்த குடிமிக்காரன் வந்து ப்ரெஷராகி கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்டா இவ்வளோ சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகலாம் பார்த்தா கடைசியாக நம்மளை பிடிச்சிட்டாங்களேன்னு. அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோ வந்து சாங்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சா அப்படின்னு வந்து சாங்கு வந்து கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் எப்படி நாங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த இடத்துல வந்து அதுவா நான் வந்து உன்னை எங்கள் ஸ்கூலில் பார்த்தேன், நீ வந்து ஏதோ ஒரு வினோதமான ஸ்கெட்சி கைஸோட சுற்றிக்கிட்டு இருந்தேன், யாரும் உன்னை ஃபாலோ பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து நான் எங்கள் அக்காட்ட சொல்லிட்டு இங்கிட்ட ஓடி வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சாங் சொல்லிட்டு இருக்காங்களா. ஆமாம் ஸ்கெட்சி கையா, நீ டர்க்கியை சொல்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது
ஆமாம்மா இவன் தான் அப்படின்னு வந்து சாங் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இவன் பார்த்தா ரொம்ப அக்லியாக இருக்கானே, என்ன ஆச்சு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க டர்க்கி வந்து ஆமாம்மா எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து வா, நான் நல்லா அந்த கேங்ஸ்டரில் வந்து நல்லா அடி வாங்கிட்டேன், கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வந்து நானும் எஸ்கேப் ஆகிருப்பேன்ல, இந்த அடியெல்லாம் நான் வாங்கியிருப்பேனா அப்படின்னு வந்து டர்க்கி நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன ரொம்ப வியர்டாக இருக்கான், இப்போது இவன் மூஞ்சி எப்போதே பிடிக்கல, இவன் ஏதோ கெட்ட பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. இல்லை அவன் நல்ல பையன் தான், டர்க்கி நல்ல பையன் தான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா, ஆனால் அவனை பார்த்து அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இங்கே என்னோட அக்காட்ட சொல்லி அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து நான் டேக் கேர் பண்ண சொல்லிடுறேன், ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, அது போக ஜுன்ஹோ உனக்கு எந்த அடி படலை அப்படின்னு அந்த சாங் பொண்ணு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க நம்ம டர்க்கி வந்து ஏன்டா இங்கே நான் இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், அது போக இந்த பாஸ்டர் அதாவது நம்ம ஹீரோ பையன் வந்து எந்த ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னால, அப்போ இது யார் இந்த ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானா அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற நம்ம டர்க்கி வந்து அழுதுகிட்டு இருக்கா, அவனுக்கு கூட ஒரு பொண்ணு இருக்கேன்னு. அப்போ அது குடுமிக்காரன் வந்து அந்த காரில் உட்காந்துருக்குமோ நம்ம ஹீரோ வரான். ஆமாம் ஒரு முக்கியமான விஷயம், யார் இந்த மாதிரி பிளான் பண்ணி என்னை தூக்கிட்டு வர சொன்னது, எப்போ நீ வந்து அவங்களோட என்னை ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு இருக்க அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த குடிமிக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஹீரோ இன்னொன்று என்ன கேட்குறான்னா, நீ வந்து அந்த ஹெர்மிஸ் ரிசர்ச் லேப்லேருந்து வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹெர்மிஸா லேபா, அந்த மாதிரி நான் இது கேட்டது இல்லையே, நாங்கள் சும்மா ஒரு ப்ரோக்கர்கிட்ட போய் கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோக்கரா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹார்ட் மியூட்டன்ஸை வந்து ட்ரேட் பண்ணுவோம், அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வேறு யாருக்காச்சும் விற்றுருவாங்க அப்படின்னு வந்து பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அடித்த அந்த அடி, அது போக அந்த கார்லேயும் ஒரு அடி அடிக்கிறானா, அதுலேயும் அந்த கார் குலுங்குது. இதனாலே அந்த டர்க்கி வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் உளறிட்டான். அந்த புரோக்கரை நான் எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா நம்ம குடிமிக்காரன் வந்து அந்த இடத்துல அப்பாவே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கிட்டு எல்லாரும் வந்து அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் அப்போ சாங் வந்து இல்லை நோவே அது ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா, உனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா, எவ்வளோ டேஞ்சரஸான பீப்புளெலாம் அங்கெல்லாம் இருப்பாங்க, புரோக்கர்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து சாங் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்காம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அந்த புரோக்கர்ஸ்லாம் வந்து இந்த ஹார்ட் மியூட்டன்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்களாம், அவங்க ரொம்ப இன்சியனாக ஸ்கேரியாக ரொம்ப ஒரு காட்டுவாசித்தனமாக இருப்பாங்க. அது போக என்னோட சிஸ்டர் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அந்த புரோக்கர்ஸ்லேயும் வந்து மியூட்டன்ஸ் இருக்குமா, அந்த மியூட்டனை வச்சு இன்னொன்று மியூட்டனை பிடிச்சி நசுக்கி அவங்கள வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாங்கு. அப்படியா, அப்புறம் எனக்கு இன்னும் க்யூரியஸாக இருக்குது, நான் அவங்கள கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. அந்த இடத்துல வந்து நீ எதுக்கு இப்படி ரொம்ப அடிக்டாக இருக்க அந்த புரோக்கரை பார்க்கணும்னு அப்படின்னு சாங் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதுவா, அது ஒருவேளை எனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் சேடாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி டர்க்கி நேராக ஹீரோ கிட்ட வந்துட்டு, டேய் லூசு நீ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு டர்க்கியை கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து வெளி சைடு வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனால் அந்த லேபில் வந்து நான் வாழும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ மட்டும் அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படல, நம்ம ஹீரோ மாதிரி அந்த இடத்துல எக்கச்சக்கமான பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாள் அப்போ தான் நான் ஒரு இடத்துக்கு வந்தேன், அந்த இடம் ரொம்ப ரொம்ப நரக வேதனையாக இருந்துச்சு, நான் அந்த மாதிரி இடத்துக்கே போனதே கிடையாது, இந்த இடத்துல நான் இருக்கிற அளவு ரொம்ப நான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க காமிச்சாங்க, என்னைய மாதிரி மற்ற ஹார்ட் மியூட்டன்ட் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சு அந்த இடம்லாம் அந்த கண்ணாடிலாம் நொறுங்கி ரத்தம்லாம் அப்படியே செதறி கிடக்குது. அப்போது அந்த இடத்துல நான் ஒன்று பார்த்தேன், நைஃப் அப்போ நம்ம ஹீரோ ஒரு நைஃபை பார்க்குறான். அந்த இடத்துல என்னது இது ஃப்ளையிங் நைஃபா அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து அவங்க குத்தி 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 திரும்பி ரீஜென்ரேட் பண்ண வச்சு திரும்பி என்னை குத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் அவங்க என்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் சீக்கிரம் உள்ளே போ அப்படின்னு பின்னாடி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நான் இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப பயந்துக்கிட்டே அந்த கதை திறந்து போகும்போது எக்கச்சக்கமான ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே எல்லாரும் அவங்களோட பவர் வச்சு டாச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்வாட் வரதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்னடா இது எல்லாம் எபிலிட்டி வச்சிருக்கவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கையில் வந்து ஒரு பெரிய கட்டான மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அந்த கட்டானை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஒரே அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அதுக்குள்ளே ஃப்ரீஸ் வேறு ஆகிட்டான். என்ன குளிருது அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்வாடை வச்சு வெட்டுறாங்க, ஒரு சைடு ஃப்ரீஸை போடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இடத்துல அந்த கட்டானை வச்சு அடிக்க வந்தால அந்த அடிக்கும் போது அந்த ஐஸ் மட்டும் உடஞ்சிச்சு. ஸோ அந்த ஐஸ் வந்து ஒரு பேரியரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட உயிரை காப்பாற்றிருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தா அது ஒரு பொண்ணு தான் வந்து அதை சேனல் பண்ணியிருக்கா. அப்போ அந்த பொண்ணு நேரம் அந்த கட்டணக்காரன் மண்டையில் ஒப்புன்னு ஒரே அடி, டே சைக்கோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த கட்டணக்காரன் என்ன சொல்கிறான்னா, அதை பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து அந்த கட்டணக்காரன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து டே லூசு பையலே அப்படின்னு வந்து திரும்பி ரெண்டு அடியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
மோரான் அவனை பார்த்தா எப்போ அவனுக்கு இது மான்சர் மாதிரியா தெரியுது, அவன் பாரு லேப் கோட்லாம் போட்டிருக்கான், அவனு நம்மள மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சவன் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தா வந்து நம்ம ஹீரோ அப்படின்னு பார்க்குறான். அப்போ தான் பார்த்தா எல்லாரும் நம்ம ஹீரோவை மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஹீரோவை வந்து பார்க்கறக்காக வந்திருக்காங்க, நம்மள மாதிரி ஒருத்தர் வந்திருக்கான், நம்மள மாதிரி ஒருத்தர் வந்திருக்கான்னு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் இருக்கு, ஆமாம் எலும்பு கூட அப்படி எலும்பு கூட பார்க்குறக்கு ஏதோ பொம்மையை காமிச்சா பசங்க வர மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். அது போக என்னை யாரும் பார்க்காதீங்க, என் மூஞ்சி ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நம்ம ஹீரோ குறுகுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது மற்ற எல்லாரும் வந்து டே நீ நார்மலாக தாண்டா இருக்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இருக்கேன்னா ஆமாம் நீ வெறும் ஒரு ஸ்கெலிட்டனு ஒரு மியூட்டண்ட்டாக இருக்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு மியூட்டண்ட்டாக இருக்கேண்ணா, அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா, நீங்கள் ஷாக் ஆகலையா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஏன்டா உன்னைய பார்த்தா நாங்கள் எதுக்கு நான் ஷாக் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இதான் உன்னோட ஃபஸ்ட் டைம் போல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி இருக்கான். அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து அவங்களோட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டே என் பேர் தாண்டா லீ ஜன், அவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு சைட் சொல்கிறாங்க. அப்புறம் குட்டின்னு கீழே ஒருத்தர் இருக்கல, சாரிப்பா அவனை ஸ்கெலிட்டன் கூப்பிட்டதுக்கு என் பேர் வந்து சின் ஹா ஹூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ப்ளூ கலர் ஹைஸ் யூஸ் பண்ண பொண்ணு இருக்கல, அவன் பேர் தான் வந்து யோ ஹா நா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கையில் கட்டணை வச்சுட்டு அடித்தான்ல, அவன் பேர் வந்து லீ சா ஹூன். ஸோ எல்லோரும் வந்து அவங்களோட பேரை வந்து மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து சொல்கிறான், அந்த டைம் அப்போ தான் நான் முதலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரண்ட்டில் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து என்னைய மாதிரியே வந்து எக்கச்சக்கமான சின்ன பசங்களாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பேசிக் எஜுகேஷன்லாம் கொடுத்தாங்க. என்ன தான் நாங்கள் வந்து கிட்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து எங்களை வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களை வந்து ஒரு ஹார்ட் மியூட்டேஷனால், அதாவது அந்த மியூட்டண்ட்டாக இருக்கிற காரணத்தினால எங்களை அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பர்கராக சாப்பிட்டு காலி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால தான் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து சீக்கிரம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு எது ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவங்கள பார்த்தே ஒரு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ டர்க்கி அழுதுகிட்டு இருக்கான். ஜின்னு நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த, என்னால் தாங்க முடியலடா, என் ஃப்ரெண்டு இப்படியாடா வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அப்படி வந்து நம்ம டர்க்கி அழுதுகிட்டே இருக்கான். இந்த சைடு வந்து சாங் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றே மாதிரி தான் இருந்திருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ அவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சாங் கேட்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸா ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் அந்த லேப்லேருந்து எஸ்கேப் ஆனோம். அப்போ வந்து அந்த லேபில் இருக்க பீப்புளெலாம் எங்களை பிடிக்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் வந்து தனித்தனியாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாங் வந்து அப்படியா அதனால தான் நீ இந்த ப்ரோக்கர்ஸை பார்க்கணுன்னு நினைக்கிறியா, அந்த ப்ரோக்கர்ஸ் கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு தான் நீ பார்க்கணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சாங் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம சாங் வந்து ஜின்னு நான் என்ன நினைக்கிறேன்னு, நீ கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், அதனால் அதுக்கான என்ன உதவியோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சாங் சொல்லும்போது இந்த சைடு நம்ம டர்க்கியும் நானும் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு முக்கியமான விஷயம்டா, அதாவது அந்த குடிமைக்காரன் இருக்கான அவன் ஃபோனில் இருக்க அந்த எல்லா கான்டாக்டையும் நான் என் ஃபோனுக்கு மாற்றி வச்சிட்டேன். ஸோ அந்த ப்ரோக்கர்ஸோட நம்பர் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இருக்குமா, அப்போனா 7 வருஷமாக நான் அவங்கள பார்க்கல, இப்போ என்னால் பார்க்க முடியும் போல் அப்படின்னு ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு குடன் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கையில் இருக்கிறது எதையாச்சும் எடுத்துட்டு இருந்தால் அவனை குத்தி கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஊடிக்காரனை வந்து அடிக்க போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஊடிக்காரன் வந்து அங்கே இருக்க எல்லாத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். வெறும் ஸ்வாடு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில் வந்து ஒரு ஸ்வாடு வருது. இந்த மாதிரிதான ஸ்வாடு இது ஏன்ட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஸ்வாடில் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். வெட்ட தெரிஞ்சா வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அப்போ இன்னொருத்தையும் வந்து கையில் கன் எடுத்து வச்சுக்கிட்டு சரி அவனுக்கு நைஃப் எது போகலாம், அந்த புல்லட் வச்சு அவனை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஷூட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கன்னை வந்து அப்படியே அவன் வெட்டும் போது அவனுக்கு ஷாக் ஆகுது. யார் இவ எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் அந்த லீ சான் ஹூன், அதாவது நம்ம ஹீரோ முதல்ல அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அடிச்சிருப்பான்ல அவன் தான். உனக்கெல்லாம் யூஸ் பண்ண தெரில, இதில் எதுக்கு நீ வந்து இந்த கண்ணை கையில் வச்சுருக்க, ஈஸியாக வெட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்ல இவன் தான் லீ சென் ஹூ, நம்ம ஹீரோட அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஸ்வாடா. ஸோ அந்த இடத்துல அந்த பையனோட அந்த ஹார்ட்டை காமிக்கிறாங்க. சுற்றி ஸ்வாடாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கோ ஃபுல்லாக பிளட் மாதிரி இருக்கும்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒருத்தன் மட்டும் அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆக போய்கிட்டு இருக்கான். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. அப்போ அவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நைஃப் நேராக அவன் மடியில் வந்து புதக்குன்னு விழுது. அந்த இடத்துல அவன் மட்டையாயிடுறான். அப்போ அந்த இறந்த பாடியில் அவன் மேலே உட்காந்துட்டு அடுத்த தடவையாச்சும் நல்ல ஆளுங்களா அனுப்புங்கடா, சரி பாப்பா அடுத்து எவன் வரான்னு அப்படின்னு ஒரு கர்வத்தில் அவன் உட்காந்துக்கிட்டு கையில் சுவாடை வச்சுக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கதோட இந்த சாப்பிட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ். அது போக பின்னாடி நாய்ஸாக வந்துக்கிட்டு இருக்கோம். நானும் முடிஞ்சளவு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆனால் பண்ண முடியல, என்ன பண்ணுறது. நான் வந்து பேச ஆரம்பித்த சவுண்டு வருது, அமைதியாகிட்ட சவுண்டு வர மாட்டுது. ஸோ நான்
ஏதோ நம்மளுக்கு சனி தான் நடக்குது அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு இப்போ ஆட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல மைக்கை வாங்கி அது நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இது பண்ணி நான் அதில் வாய்ஸ் போட ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் கொஞ்சம் குவாலிட்டி ஏற்ற ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பை கைஸ்.